இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்பா கடைசியா சொல்றோம், ஒண்ணு அந்த புள்ளைய கூட்டிட்டு போய் வாழ வைங்க, அப்படி இல்லன்னா அந்த பொண்ணு கேக்குற நஷ்டஈட கொடுத்துருங்க. நஷ்டஈடா? நாங்க எதுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்? நியாயமா அவளாலதான் எங்களுக்கு இழப்பு ஜாஸ்தி, அவதான் எங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். இது ஆகிறது இல்ல தம்பி. ஊருக்குள்ள நல்லது கெட்டதுன்னு 1000 இருக்கும். இப்படி பஞ்சாயத்து சொல்ற எதுக்குமே முடியாதுன்னா அப்புறம் மொத்தமா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டி வரும். அப்புறம் ஊரு சொந்தம்லாம் வேண்டாமா? சரிங்க, நஷ்டஈடா என்ன கேட்டாலும் நான் கொடுக்க தயார். நான் என்னன்னா என்ன பேசுற நீ? அவ என்னமா கேட்க போறா, விடுமா. இவரை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். ஒண்ணு, நான் அந்த வீட்ல போய் வாழணும், இல்லனா எனக்கு நடந்த அநியாயத்துக்கு இந்த ராமச்சந்திர மாமாவும் வள்ளிச்சித்தையும் இந்த சபையில இத்தனை பேருக்கு முன்னாடி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சாக. யாரும் பார்த்துட்டு கால்ல விழுந்து சொல்ற? யாரு இருந்தாலும் பரவாயில்ல, அவளை வெட்டிடுவோம். முன்ன கார்த்தி கார்த்தி வேணாம். போனா போகுதுன்னு சபைக்கு மரியாதை கொடுத்தா மன்னிப்பு கேட்கணுமோ? மோனை கொன்று. வேணாம், யார் துள்ளுனாலும் சரி, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. மாமா, நீங்க இவ முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத எங்களால பார்க்க முடியாது மாமா. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்ட. வாங்க மாமா, கிளம்பலாம். ராமச்சந்திரா, நீதான் அவ என்ன கேட்டாலும் செய்யறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட. இப்ப முடியாதுன்னா அந்த புள்ளைய கூட்டிட்டு போய் உன் பையன் கூட வாழ வச்சுதான் ஆகணும். என்ன சொல்ற?